ஹலோ ரிபான். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வரிகள் விதிக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா, வீட்டு வரி, ஜிஎஸ்டி, ரோட் டாக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் அண்ட் வரிகள் பார்த்தீங்கன்னா விதிச்சிட்டு இருக்காங்க. இதுவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, ஆங்கிலேயர் காலத்திலயும் பார்த்தீங்கன்னா நெறைய வரிகள் இருந்துச்சு. இப்ப இருக்கிற வரிகளோட முன் வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா, மார்பகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரி விதிச்சிருக்காங்க. இத உங்களால நம்ப முடியுதா? கேரளாவுல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணுக்குன்னு இல்ல, அங்க இருக்கிற பெண்களோட மார்போட அளவ வச்சு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிய பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோல இத பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். மொத வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா மட்டும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் கூட பரவால்ல. நீங்க பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் குடுத்தா போதும். நீங்க குடுக்க போற இந்த லைக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட போய் காட்டப் போகுது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த காலத்துல பெண்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடையூறுகள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கல்வின்றது குடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தையா இருக்கும் அந்த பெண். அவளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி வச்சாங்க. குழந்தை திருமணம். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா, அந்த பொண்ணுக்கு எந்த வயசா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எத்தன குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்க உடன்கட்டை ஏறிடணும். அவங்க ஹஸ்பண்ட் இறந்து அவங்க பொணத்த எரிக்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறிடணும். இப்படி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். படிச்சு பார்த்திருப்போம். நமக்கு அத பாடமா எடுத்திருப்பாங்க. ஆனா, அவங்க சொல்லாத பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. உடைக்கான ஒரு வரி, மீச வைக்கிறதுக்கான ஒரு வரி, தலப்பா கட்டுறதுக்கான ஒரு வரி. இப்படின்ட்டு ஏகப்பட்ட வரிகள் பார்த்தீங்கன்னா, சொல்லாம இருந்திருப்பாங்க. அத நம்ம எதுவுமே தெரிஞ்சிருக்காது. டேய்! என்னடா அது புடை நான் எப்படி வேணா ட்ரெஸ் போடுவேன். என் மீச நான் எப்படி வேணா வச்சுப்பேன். தலகாப்பை கட்டுறது என்னோட இஷ்டம் தானே! அப்படின்ற மாரி சொல்லி நெனச்சீங்கன்னா, 1885ல பார்த்தீங்கன்னா, திருவாங்கூர் மகாராஜா பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சட்டத்த குடுத்திருக்கிறாரு. அதுவும் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளா, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இது அதிகமாவே இருந்திருக்கு. ஒரு பெண்ணோட மார்பகத்த மறைக்கணும்னா, அதுக்கு வரி. அவங்களோட மார்பக சைஸ பொறுத்து அதுக்கு ஏத்த மாரி ஒரு வரி. இதே மாரி பார்த்தோன்னா, ஆண்கள் மீசை வைக்கிறாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி ஒரு வரி. அவங்க தலப்பாகு கட்டுனாங்கன்னா, அதுக்கு ஒரு வரி. இப்படி பார்த்தோன்னா, வரி மேல வரி மேல போட்டுட்டே இருந்தாரு. இத எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருவாங்கூர் மகாராஜா பார்த்தோன்னா, நாஞ்சலி அப்படின்ற ஒரு இளம் பெண் பார்த்தோன்னா எதிர்த்திருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுகிட்ட வரி வசூலிக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாது. என்னோட சுதந்திரம். நான் எப்படி இருக்கனோ அப்படிதான் இருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வரி கேட்கிறது என்ன விகிதத்துல நியாயம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வீட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வரிய வசூலிச்சுட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. யாரு? அந்த ராஜா எல்லாருமே போயிட்டாங்க. போனதுமே அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. "இங்க பாரு, இன்னைக்கு நீ வரி குடுக்காம எங்கேயும் போ முடியாது. போய் வரி எடுத்துட்டு வா" அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள போயிட்டு, அருவாள் எடுத்து தன்னோட மார்பகத்த வெட்டி 2 இலையில வச்சு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட குடுக்குறாங்க. "இது இருக்கறனால தானே நீ வரி கேட்கிற. இப்ப இது என்கிட்ட இல்லவே இல்ல. நீ எப்படி என்கிட்ட வரி கேட்ப?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு இத கேட்கறாங்க. அத பார்த்தவங்கலாம் பார்த்தா பயந்துட்டாங்க. "என்னடா இந்த பொண்ணு இந்த மாரி பண்ணிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த பொண்ணு பார்த்தா இறந்து போயிட்டா. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க தெரியுது அந்த காலகட்டத்தில. அவருக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, போராட்டம் சொல்றாங்க. இந்த மாரிலாம் இவரு பண்ணியிருக்க கூடாது. ரொம்ப மோசமா பண்ணிட்டாரு அப்டின்னதும், டக்குனு அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ண தப்பு தான். இந்த சட்டத்த உடனே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த அவரு போட்டிருந்த மார்பக வரி, மீசை வரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாரு. இப்ப இது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 200 வருஷத்துக்கிட்ட ஆகப் போகுது. ஆனா, இத பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பேச மாட்றாங்க. பேச மாட்றது மட்டும் இல்லாம, இந்த நீர்ஜலி அப்டின்ற பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நினைவு சின்னமுமே கேரளாவுல வைக்கவே இல்ல. எந்த ஒரு பாட புத்தகத்திலயும் இத பத்தி போடவே இல்ல. தமிழ்நாட்ட சேர்ந்த கண்ணகி பார்த்தீங்கன்னா, தன் கணவர ஒருத்தர் கொன்னுட்டாரு அப்படின்னும்போது, அவருக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, இது பண்ணாங்க. மதுரை எரிச்சாங்க. அத பார்த்தீங்கன்னா, ஒரு பாட புத்தகத்துல போட்டிருக்காங்க. கற்புக்கரசி அப்படின்ட்டு. அப்ப இத பத்தி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாட புத்தகத்திலயும் போடல. அத பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரிஞ்சுக்கல. ஒரு நினைவு சின்னம். ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு கூட இவங்கள மாரி இருக்கணும். ஒரு போல்ட்னஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு யாருமே பார்த்தீங்கன்னா, விஷ் பண்ணல அப்படின்றது தான் என்னோட சின்ன வருத்தம். இதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நெறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வருது. அத பார்க்கணும்னு சொல்லி நெனைக்கிறவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.